ஹலோ, ஐ எம் ஜேம்ஸ். இருந்துட்டு போ. எனக்கு என்ன இப்போ? குபேர் கிட்ட ஹெல்ப்புக்கு ஒருத்தர் நம்பர் கேட்டிருந்தேன். உங்க நம்பர் கொடுத்தாரு. எனக்கு வேலை பார்த்து தான் பழக்கம், ஹெல்ப் பண்ணி பழக்கம் இல்லை. சரி, இதுவும் ஒரு வேலை தான். நேரில் மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு அசிஸ்டன்ட் வருவோம். ஏன் நீ வர மாட்டியா? இந்த டான் வரணும்னா ஒன்று மேட்ரு பெருசாக இருக்கணும், இல்லை மீட்டர் பெருசாக இருக்கணும். சரி, இது ஒரு சின்ன வேலை தான். உன் அசிஸ்டன்ட் யாரு? ஓகே, சாயந்தரம் 5 மணிக்கு கோல்டன் ரெஸ்டாரண்ட் வந்துடு. பில்லை நீ தான் கட்டணும். சரி. ஜெய் மண்டா வெயிடா. பாஸ், நானும் 1 மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து ஒரே ஒரு சிப்பாவது அடிக்க விடுங்க பாஸ். ஏன் பாஸ் இப்படி என் வயிற்றுச்சல் கொட்டிக்கிறீங்க? டேய், அதே வயிற்றுச்சலோட தாண்டா நானும் 1 மணி நேரமாக உட்காந்துக்கிறேன். அவன் வருவானா வாங்கி தருவானான்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறேன். அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டு குஷ்டன் நினச்சிக்கா. பில்லு கட்ட முடியாமல் இந்த ஹோட்டலில் எச்சல தான் பொறுக்கணும். நம்ம சும்மா இருக்க மாட்டேன் நீ. ஏற்கனவே பொறுக்கணும் தானே பாஸ்? அதெல்லாம் பழைய டியூட்டிடா. அதெல்லாம் என் ஞாபகம் பத்துற மண்டா. யாரா அவன் மசாஜ் கிளப்பில் டோர் தந்து வர மாதிரிக்கிறான்? ஐ எம் ஜேம்ஸ் ஃப்ரம் இந்தியா. சார், எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? ஐயோ, மனசுல மாதவன் நினைப்பு கணச்சிட்டு போறாரு. இல்ல, வெளியே வாட்ச்மேன் கிட்ட கேட்டேன், எந்த மூஞ்சி இங்க வந்து ரெகுலரா டிப்ஸ் கொடுக்காம போற மூஞ்சின்னு. அவன் உன் மூஞ்ச காட்டினான். இப்போ தெரிந்த பாஸ் டிப்ஸ் கொடுக்காம போனா எவ்வளோ அசிங்கன்னு. அதை நீ சொல்ற. அவனை வெளியே போய் என்ன பண்றன்னு பார். சண்டை போட போறீங்களா? இல்ல, நானா வந்த சண்டை விட மாட்டேன். வந்தா வாங்கிக்குவாரு. எடுத்து குடிங்க, குடிங்க பிரதர். குட்ரா சீக்கிரம் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுறான். டேய், சார் கமிட் ஆகிட்டாரு, எடுத்துக்குடி. சரி, மேட்ருக்கு வரியா? நான் வரேங்க. என் பாஸ் விட மாட்டானே. எல்லா கமிட்மெண்ட் அவனே வச்சுக்கிறானே. இது அந்த மேட்ரு இல்லை. வேற? இந்த நம்பர் தெரியுமா? 60,60,22. அப்படி படிக்கக்கூடாது. 606022 ஃபோன் நம்பர். யாருதுன்னு தெரியுமா? இது கொடும்பாய் நம்பர் ஆச்சு. இவன் ஏன் கேட்குறான்? என்ன தெரியுமா? தெரியாது சார். ஒரே செகண்டு. ஹலோ பாஸ். अच्छा अच्छा ठीक है. எதுக்கு வாய் மூடிட்டு பேசுற? உங்களுக்கு மலாய் பாஷை தெரிஞ்சா லிப்ஸிங்க் வச்சு கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாஸ் வாய் மூடிட்டு பேசுறாரு. எஸ் மண்டை. பாஸ், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு இருக்கான். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. டே மண்டை, வாடா போகலாம். பாஸ், வந்த கெஸ்ட்டுக்கு முன்னாடி கிளம்புறது தப்பு பாஸ். அப்போ அவன் பில்லு நீயே சேர்த்து பாஸ் கொடுத்து. பாஸ் 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 பாஸ். பேரா பேரா. சொல்லுங்க சார். மலாய் தெரியுமா? தெரியும் சார். ஓகே, இது என்னன்னு கேட்டு சொல்லு. இது ஜாக்கோட நம்பரு. அவரை தேடி நீங்கள் இங்கே வந்திருக்கிறதா யார்கிட்டயே சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஜாக் இப்போ ஹோட்டல் சொலையில் தான் இருப்பார். நான் என்ன பண்ணட்டும் பாஸ்ன்னு இவர் கேட்குறாரு. ஆமாம், ஹோட்டல் சொலையில் எங்கே இருக்கு? ஹாய், ஐ எம் ஜேம்ஸ். ஹாய், உட்காருங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் பேசலாமா? என்ன பிஸ்னஸ்? தனியாக தான் பேசணும். அவன் என் பாடி கார்டு தான். சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் உங்கள் இஷ்டம். மினிஸ்டர் ஒரு ஆளை கண்டுபிடிக்க சொல்லி என்ன இப்போவாவது? ஜெய் சார், ஒரு நிமிஷம் நீ எங்கே இரு. ஆர் யூ ஷுவர்? போ, கூப்பிட்றேன், போ. என்ன எப்படி கண்டுபிடிச்ச? அது எதுக்கு உனக்கு? 100 கோடி எங்க? உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? என்கிட்ட சொல்ல வேண்டாம், மினிஸ்டர் கிட்ட சொல்லணும்ல. இதோ பார், நீ என்னை பார்த்ததா தெரிஞ்சா தானே. நீ என்னை பார்க்கவே இல்லை, அதுக்கு என்ன டீல்? 50-50. என்ன விளையாடுறியா? நானா? நீ தான் டபுள் ப்ளே பண்ணுற. ஓகே, ஒரு 20%, 25%. டீல். என் பணம் இப்போ என்கிட்ட கிழிஞ்ச நோட்டு தான் இருக்கு. ஒரு நாள் வெயிட் பண்ணு, மொத்த பணமும் வந்துடும். ஓகே?
ஒரு பர்ஸ்ல 100 கோடி வைக்க முடியும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, இவ்வளவு நாள் ஒரு திருடனுக்காய பாடி கார்டா இருந்தேன். முடிஞ்சா புடிங்கடா. யோ வாய புறானே. அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஹலோ, எங்க இருக்க? சன்வே லகூன் பார்க்கிங் வந்துரு. உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு 3 வாட்டி வாந்தி வருது. எதுக்கடா வர சொன்ன? ஏய், இது ஜாக் பாஸ் தானே? திருடிட்டியா? ஆமா, அவன் நல்லவன் இல்ல. யார் வீட்டு பணமோ நம்மளுக்கு யூஸ் ஆகட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். நிஜமாவா? ஆமா, உன் கேன்சருக்கு என் வீட்டுக்கு. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? உன்னை பிடிக்காது நான் எப்ப சொன்னேன்? அப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு கேன்சர் இல்ல. அது எனக்கு அப்பவே தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டியா? நீ கண்டுபிடிச்சிட்ட, நான் கண்டுபிடிக்கல. பேரனுக்குள்ள அறிவு தாத்தாவுக்கு இல்லைன்னு பெரிய புராணத்துல பில்லா முனுசாமி சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அவள் அழுதுகிட்டே ஓடி வந்து அவளுக்கு கேன்சருங்கிற விஷயத்த சொன்னப்போ ஆறுதல் சொல்ல வேண்டிய நான் அழுதுகிட்டே அவளுக்கு கேன்சருங்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு வரைக்கும் அழுது பழக்கமில்லாத இந்த அப்பாவிக்கு அவள் அழுததை பார்த்தோன்னு அழுகு வந்துருச்சு. நான் அழுது அவள் அழுது, அதுக்கப்புறம் அவள் அழுது நான் அழுது, எங்கள் அழுக ஆறா பெருக்கெடுத்து அரபிக்கடலில் கலந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் ஆடு மாதிரி நீ வந்து மாட்டின. உனக்கு வரவே வராதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் அழுது உன்னையும் அழ வச்சோம். நீ அழுது முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அதே படிக்கட்டோட அடுத்த பக்கத்தில் என்ன உட்கார வச்சு அவளுக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயத்த சொன்ன. உடனே ஓன் அலறிக்கிட்டே ஓடி வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம். நீ ஓங்கி அரைஞ்சிருவியோங்கிற பயத்தில் எனக்கு அழுக வந்துருச்சு. இன்னைக்கு அவளே அவவாயால் அவளுக்கு கேன்சர் இல்லைங்கிற விஷயத்தை அப்பட்டமா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் அழுகையா வருதுடா. ஜேம்ஸ், அதோ என்ன மன்னிச்சிடுறா. நீ எங்கடா இங்க நிக்கிற? என் பேர எங்க? 1 மணி நேரமா பேசினேன், 1.5 கிலோமீட்டர் வந்துட்டேன். திரும்பி பாரு, யாராவது இருக்காங்க? நானு யாருமே இல்ல. உன்னை வச்சு அவனுங்களை பிடிக்கணும். வாடா. ஒரே ஒரு நிமிஷம் கையட. யா ஒரு மாதிரியா ஓடுறேன், பிடிச்சிக்க. தம்பிடா.